தரங்கம்பாடி ஆக்கூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாய கூலி தொழிலாளியின் மகள் சந்திரயோதா நீட் தேர்வில் வென்று நீலகிரி அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்துள்ளார். 10-12ஆம் வகுப்புகளில் பள்ளியில் முதலிடம் பிடித்த சந்திரோதயா ஏழ்மையான குடும்ப சூழலில் மருத்துவம் படிக்கும் ஆசையில் நீட் தேர்வுக்கு படித்துள்ளார். கூரை சரியாக இல்லாத வீட்டில் மழையிலிருந்து தப்பிக்க தார்பாய் போட்டிருக்கும் வீட்டிலிருந்து 2 முறை தேர்வு எழுதிய போது அவருக்கு போதிய மார்க் கிடைக்கவில்லை. ஆனால் நம்பிக்கையை கைவிடாமல் மருத்துவம்தான் படிக்க வேண்டும் என்ற வேட்கையோடு வீட்டிலிருந்து படித்து 3வது முறை வெற்றியை வசமாக்கினார். நீட் தேர்வில் 492 மதிப்பெண்களை பெற்ற சந்திரோதயாவிற்கு நீலகிரி அரசு மருத்துவக் கல்லூரியில் சீட் கிடைத்துள்ளது. அரசின் 7.5% இடஒதுக்கீட்டால் மட்டுமே தனக்கு மருத்துவ படிப்பு சாத்தியமாகியது என சொல்லும் சந்திரோதயா, அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டை 10% உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறார். மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடச்சிருக்கு எனக்கு. நான் 10th வரைக்கும் இங்கே கேர்ள்ஸ் ஸ்கூல், கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல் ஆக்கூரில் படித்தேன். ஸ்கூல் ஃபஸ்ட்டு வாங்கினேன். திருக்கடையூர் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். அங்கே உள்ள டீச்சர்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. அங்கேயும் நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வாங்கினேன். 12th முடித்ததுக்கப்புறமா நான் ஃபஸ்ட் டைம் நீட் அட்டன் பண்ணேன். ஆனால் அந்த அளவுக்கு மார்க் வரல. அதுக்கப்புறமா ஒரு வருஷம் வீட்டில் இருந்தே படித்தேன். எல்லோரும் சொன்னாங்க கோச்சிங் கிளாஸ் போனால் தான் படிக்க முடியும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் எனக்கு வீட்டில் அந்த அளவுக்கு வசதி கிடையாது. அதனால் கோச்சிங் கிளாஸ் சேர்க்க முடியல. வீட்டில் இருந்தே ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு படித்து எழுதினேன். வீடெல்லாம் மழை பெஞ்சால் ரொம்ப ஒழுவும், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. படித்து எழுதி அப்பையும் என்னால் மார்க் ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு. அந்த 30 நீ படி, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த 30 நான் நல்ல மார்க் எடுத்து எங்கள் கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 7.5% ஒதுக்கீட்டுப்படி தான் எனக்கு கிடச்சிருக்கு. அதனால் அரசுக்கு நான் ஃபஸ்ட்டு என்னோடய நன்றியை சொல்லிக்கிறேன். முதலமைச்சருக்கு என்னோடய நன்றியை சொல்லிக்கிறேன். என்ன மாதிரி கஷ்டப்படுற இன்னும் நிறைய பசங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும். அதனால் இந்த 7.5% இன்னும் ஒரு 10% உயர்த்தி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே தூக்கம் விழுவோம். அப்பப்பா நீ தூங்குங்கப்பான்னு சொல்லிட்டு 2 மணிக்கு வரைக்கும் படிக்கும். அப்புறம் காலையில் படுத்துட்டு மீண்டும் 4 மணிக்கு எழுந்திரிச்சிருங்க. அது பார்க்கும்போது ரொம்ப எங்களுக்கே ரொம்ப சிரமமாக இருக்கும். பிள்ளைய போட்டு இப்போ வற்புறுத்தி தன்னை படிச்சுக்குதுன்னு அக்கம் பக்கம் உள்ளவங்களாம் என்ன பிள்ளை ஏன் நீங்கள் படிக்க வைக்காமல் இருக்கீங்க, ஏன் படிக்க வைக்காமல் இருக்கீங்க, என்ன பண்ணுது ஏது பண்ணுது சொல்லிட்டு ரொம்ப தொல்லை பண்ணுவாங்க. காலேஜில் ஏன் சேர்க்கலன்னு. என்ன இந்த 7.5% அடிப்படையில் நீலகிரி கவர்மெண்ட் காலேஜில் இடம் கிடச்சிருங்க. என் பொண்ணு அதை படித்து முடித்து என்ன மாதிரி ஏழைங்களுக்கு அது ஏதாவது மருத்துவம் பார்க்கணுங்க. அதான் என்னோடய ஆசை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.